பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். நேற்று கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப்ஸ்குள்ளே இருக்க டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஒரு 2 டைப்ஸ் பார்த்தோம். நவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ரொப்போசிஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக மீதி இருக்கக்கூடிய 6 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா verb its types, adverb its types, adjective its types, pronoun its types, interjection its types, conjunction its types. ஸோ இந்த 6 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே இருக்கிற டைப்ஸை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது verb its types தான் பார்க்க போகிறோம். இந்த verb its typesல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன verb அப்படின்னா action verb, phrasal verb, regular verb, linking verb, irregular verb, auxiliary verbs, finite verbs, stative verbs, dynamic verbs and infinitive verbsன்னு சொல்லிட்டு 10 types of verbs தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து இருக்குது. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி. நம்ம பாடியில் கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை தான், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷனை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். என்னென்னா ஓடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, குதிக்கிறது, ஏந்திரிக்கிறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அன்றாட செயல்களை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது phrasal verb. phrasal verb அப்படின்னா நியூ verb is created by adding 2 or more words. அதாவது phrasal verb அப்படின்னா ஒரே சென்டென்ஸ்லேயே 2-3 செயல்களை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் phrasal verb. இது என்ன சொல்கிறாங்க, கிக் ஆஃப் மீன்ஸ் பிகின். ஓகே, கிக் அப்படின்னு என்னது, குத்துறது. ஸோ கிக் ஆஃப் மீன்ஸ் பிகின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம ஃபாலோ ஸ்டாண்ட் ரூல்ஸ் ஆஃப் காம்பினேஷன் டு மேக் வேர்ப் பை யூஸிங் சிம்பிள் பாஸ்ட் ஆர் போஸ்ட் பார்ட்டிசிபேட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, பாஸ்ட்டு. ஸோ அந்த இதில் வரக்கூடியதுக்கு பேர் தான் ரெகுலர் வேர்பு. ஓகேவா, இது என்ன சொல்கிறாங்க, ஐ வாக்டு எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் நடந்தேன். அந்த மாதிரி வால்க் அப்படிங்கிறத வால்க்